மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் பாஜக மீண்டும் அதிர்ச்சி தோல்வி. அதாவது அச்சத்தால் தாமதப்படுத்தும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல். எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். மேலும் ஒன்றியத்தில் கூட்டணிகளின் உதவியுடன் ஆட்சியை தக்கவைத்த பாஜக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணிகளை வைத்து வெல்ல முடியாது என உணர்ந்துவிட்டது என்று கருத்துக்கள் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றன. அதற்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மக்கள் பாஜகவிற்கு அளித்த விடையும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவிலும் ஆளும் கட்சியான என்டிடிஏ இருந்தாலும் மக்களவை தேர்தலில் பெரும் சரிவை சந்தித்தது பாஜக கூட்டணி. அதன் தொடர்ச்சி தேர்தல் முடிவுக்கு பின்பும் தொடர்கிறது. இதனால் தேர்தலை சந்திப்பதில் பாஜகவினருக்கு தயக்கமும் அதிகரித்து வருகின்றன. அதே நிலைதான் ஜார்க்கண்டிலும் நீடிக்கிறது. அதாவது மக்களவை தேர்தலின் போது தகுந்த ஆதாரமின்றி திட்டமிட்டு கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தற்போது பிணையில் விடுதலையாகி மக்களில் பெரும் ஆதரவை பெற்றுள்ளார். இதனால் பாஜகவினரால் அங்கும் காலூன்ற முடியாத சாத்தியக்கூறுகள் குறைந்துள்ளன. எனவே பாஜகவிற்கு தேவைப்படும் காலத்தை வேறு விதமான வென்று காரணங்களாக வெளிப்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் என்று குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் வலுக்க தொடங்கியுள்ளது. இது குறித்து செய்தியாளரை சந்தித்த சிவசேனா கட்சி தலைவர் சஞ்சய் ராவ் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலை தாமதப்படுத்தியிருப்பது பாஜகவினரின் அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. மாநில கட்சிகளை பிரித்து அதில் குளிர்காய விரும்பும் பாஜகவிற்கு காலம் தேவையாக இருக்கிறது என்பது உறுதி பெற்றுள்ளது. எனினும் பாஜக நினைப்பது நடக்காதும் என்றார். மேலும் இந்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக என்னதான் நீட்டிப்பு செய்து தேர்தலை தாமதமாக நடத்தினாலும் அப்போதும் அங்கே பாஜக படுதோல்வி சந்திப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.